ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்வில் ஒரு நாள். இந்த வீடியோவில் நிறைய என்டர்டைன்மெண்டான விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் அத்தை ஃப்ரீயாக இருந்ததுனால ரெசிபி வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தோம். 5 வெரைட்டி ரைஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 லேடிஸ் கிச்சன் நின்று சமைச்சா கிச்சன் எவ்வளோ மெர்சியாக இருக்குமோ அதை விட மோசமாக இருக்குது கிச்சனு. பாத்திரம்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், கவுண்டர் டாப்பில் கேப்பே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் திங்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணணும். இந்த டைமில் ஜெய்யிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் ஃபீட் பண்ணாங்க அத்தை. ஸ்டெயிலாக சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் போயிட்டு கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் சிங்கில் போட்டிருக்கேன் வளர்க்குறதுக்காக. இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தோல். இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணதில் பாதி எலுமிச்சை பழம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் லஞ்சுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வெரைட்டி ரைஸ். காலைல வடை சாம்பார். ஸோ அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு. இது பார்த்திங்கன்னா எந்த அம்மாவுமே சாப்பிட்றப்ப தான் குழந்தைங்க அழுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம சாரும். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரே அழுகை. ஸோ அதோட சாப்பாடோடு வந்துட்டேன். அவங்க சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஊன்னு பிடிச்சி இழுப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளே போராட்டம் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மதியானம் அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் எங்களுக்கு லஞ்சுமே 3 மணிக்கு மேலே ஆனது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போட்டேன். டீ போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஜெய்யிக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகுறதுனால இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக அவனுக்கு சாதம் ஊட்ட போகிறோம். அதாவது அரிசி. அதுக்காக நான் சாதம் அடுப்பில் வச்சுருக்காங்க, சக்கரை பொங்கல். எங்களோட டீ டைம் அப்புறம் ஸ்நாக்ஸு. சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக பச்சரிசியை நான் கழுவி வச்சுருக்கேன். இந்த டைமில் போயிட்டு நான் ரெடியாக போகிறேன். இப்போ நான் ரெடி ஆகிட்டு ஜெய்யை ரெடி பண்ணோம். இனிமே தான் அத்தை சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஜெய்யிக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அத்தை ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. நானும் ஜெய்யும் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் பிரதோஷங்கிறதுனால. இப்போ சாரை இப்போ நான் மேக்கப் பண்ண போகிறேன். சார் சூப்பராக மேக்கப் பண்ணிட்டாரு. பாருங்கள், சார் நல்லா ரெடி ஆகிட்டாங்க. சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டாரு. ஸோ அந்த ரெடி ஆகிற கேப்லேயே நானும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு பார்த்தா ஃபீட் பண்ண டைமில் தூங்கிட்டான் கொஞ்சம். இது நடுவில் பண்ண சேட்டைகள். அவனோட திங்ஸ் எல்லாம் அந்த பேஸ்கெட்லேருந்து வெளியில் எடுத்து எடுத்து போட்டு விளாண்டுட்டு இருந்தார். இப்போ நானும் தம்பியும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அவங்க அப்பா தான் எங்களை ட்ராப் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஜெய்யிக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக சக்கரை பொங்கல் அவங்க பாட்டி ஊட்டுறாங்க. திணிக்கவே முடியல, வாயை நல்லா இருக்க மூடிக்கிட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு திணிச்சு விட்டாச்சு. எக்ஸ்ப்ரெஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சு. இனிமே தான் தெரிய போகுது சார் அடம் பிடிக்காமல் சாப்பிட்றாங்களா என்னன்னு. நாங்களும் ஜெய்யிக்கு சாப்பாடு கோவிலே ஊட்டிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது கோவிலோட என்ட்ரன்ஸ் ஏரியா. பாட்டியும் ஜெய்யும் வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்களோட டின்னர் டைமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா மேகி தான். சிம்பிளாக தண்ணி நல்லா சூடானோன்னே வெஜிடபிள்ஸ் அதை போட்டுட்டு மேகியை கிண்டியாச்சு. எங்களோட டின்னர் சூடான மேகி. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்களோட பெட் டைமும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தொட்டிலே போட்டு தூங்க வச்சாச்சு. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் எங்கள் பக்கத்தில் நாங்கள் போட்டுப்போம். இந்த டைமில் நான் அப்போ தான் எடிட் பண்ணுவேன், நைட் டைமில். ஸோ அப்போ தான் அமைதியாக இருக்கும். அதுக்காக நான் நைட்டு தான் எடிட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. எங்கள் வீட்டில் நிறைய கொசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நானும் ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கொசு ஆனால் குறையவே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அட்டம் கொசு பேட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த வாஷிங் ஏரியா, இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ரூம்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுக்கிட்டேலாம் நான் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் கொசு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் பாய், டேக் கேர்.